ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் சமையல் அறையில் நான் செய்ய போகிறது ஒரு ஸ்வீட்டும் ஒரு அடையும். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா உக்கரான்னு சொல்லிட்டு செட்டிநாடு பக்கம் பண்ணுற ஸ்வீட்டு. உக்கரா வந்து ஒவ்வொருத்தரும் நானே வந்து கடலைப்பருப்புலாம் போட்டு கூட பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஈஸியாக பண்ணுறது, ஒரு விருந்தாளியை பார்த்தோம், சட்டுன்னு ஒரு பருப்பை வேக வச்சுட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் டக்குன்னு கிளறலாம் அப்படின்னா இந்த ஸ்வீட் ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. கடலைப்பருப்பு போட்டும் பண்ணலாம், பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது இந்த உக்கரை பாசிப்பருப்பு சேர்த்து தான் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடை. இந்த அடையும் பார்த்திங்கன்னா சுரக்காய் சேர்த்து நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்கிற அடை இல்லை, இது சாஃப்டாக சேர்த்து பண்ணுற அடை. யூஸ்வலாக செட்டிநாடு பக்கங்களில் வந்து இந்த கல்யாணத்துக்கும் போது பார்த்திங்கன்னா கல்யாண விசேஷங்களாக இருந்தாலும் காலையில் டிஃபன் கரெக்டாக 7-7:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மத்தியானம் சாப்பாடு 11-12 சாப்பாடு வந்துடும். இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டா சாயந்தரம் பசிக்கும்ல, அதுக்காக ஒரு 4 மணி 4:30 நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு அடையும் ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு பஜ்ஜியும் ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட்டி குட்டி அடையாக போட்டு அதோட கூட ஸ்வீட்டும் வச்சு பரிமாறிடுவாங்க. அப்புறம் நைட் டின்னர் ஒரு 7 மணிக்கெலாம் ஆகிடும். ஸோ இந்த இடைப்பலகாரம் அப்படின்னு சொல்கிற இந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கொடுக்குற பலகாரத்துக்கு பேர் இடைப்பலகாரம்னு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் அவங்க செய்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும், பரிமாறவும் ஈஸியாக இருக்கணும். எல்லா வகையிலையும் தான் இந்த மாதிரி ஸ்வீட்ஸை பண்ணுறது, இந்த மாதிரி காரத்தை பண்ணுறது. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டும் நம்ம பண்ண போகிற இந்த அடையும். ஸோ அடை வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி அதில் இந்த சுரக்காயெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குங்கிறதுனால உளுந்துக்கு பதிலாக சுரக்காய் சேர்த்து பண்ணுறோம். இன்றைக்கி பண்ண போகிறதுல முதல்ல நான் ஸ்வீட்டு தான் பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு உக்கரா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உக்கரா ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப் வறுத்து வேக வைத்து கொள்ளவும், பொடித்த வெல்லம் 1 கப், நெய் 1/4 கப், ரவை 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப். இந்த உக்கராவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. அந்த பாசிப்பருப்பை வந்து இளம் வறுப்பா, ரொம்ப செவக்கெல்லாம் வறுத்தக்கூடாது, வாசனை வரணும், ஒரு நேரம் மாறாமல் வறுக்கணும். அந்த ஓரளவு வாசனை வர மாதிரி வறுத்துட்டு அதை நல்லா குக்கர்லேயே ஒரு 2-3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழையட்டும், பட் ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம், இந்த பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப்பு பாம்பே ரவையும் 1/4 கப்பு அரிசி மாவும். ஸோ இந்த 1/4 கப் அரிசி மாவும் அந்த பாம்பே ரவையும் சேரும்போது 1/2 கப் ஆகிடுது இல்லையா? 1/2 கப் பருப்புக்கு இதுவும் 1/2 கப்புங்கிற போது 1 கப் ஆகிடும். அந்த 1 கப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் 1 கப்பு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேன் போட்டிருக்கேன். இதில் வெல்லத்தை நுணுக்கி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த வெல்லம் மட்டும் அளக்கும்போது அது எந்த பலகாரத்துக்கு பண்ணிங்கனாலும் நல்லா பொடி பண்ணிட்டு அளந்தீங்கனாலும் அந்த வெல்லத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, ரொம்ப வேண்டாம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் 1/4 கப்பு. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லாது, ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்வீட்லேயும் எண்ணெய் கலக்குறீங்க. என்னோட சின்ன நம்பிக்கை அது வந்து ஒரு தளதளப்பு பளபளப்பு எல்லாமே கொடுக்கும், ரொம்ப இறுகி போக விடாதுங்கிறதுனால எனக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறது வழக்கம். இதில் நெய், இந்த 1/4 கப் நெய் சொன்னாலே அது இதில் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் போல் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது உருகட்டும். இது உருகும் போதே இதில் முந்திரி பருப்பு, இப்போ முந்திரி வறுபட்டுருக்கியா, இதில் பாம்பே ரவை 1/4 கப், அதையும் நல்லா வறுக்கணும். இது வந்து நல்ல வாசனை வரணும், நல்ல கலரும் நல்ல கலராக வரணும், பொன்னிறமாகணும். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிட்டு விடாமல் கிளறுங்க, நல்லா சேர்ந்து வந்துடும், பைண்ட் ஆகிடும், கட்டி கட்டியாக நிற்காது, பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இனி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். இது முதல்ல அல்வா மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஆற ஆற கொஞ்சம் உதிர்ந்தும் கொடுக்கும். பட் நம்ம முதல்ல எடுக்கும்போது அல்வா மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையில் கொஞ்சம், ரொம்ப வேணால் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். அந்த மேலே ஊற்றும் போது அந்த
நெய்யோட அந்த ஃப்ரெஷ் வாசனை அது எல்லாமே நல்லா இருக்கும் அதில். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம அதில் வறுத்து எல்லாம் பண்ணுறோம். ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெய் ஊற்றும் போது ஒரு புது வாசனையோடு நல்லா இருக்கும் அது. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து ரொம்ப நேரம் கிளறி வேக வச்சா தான் கிடையாது. பாசிப்பருப்பு ஒன்று தான் உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கான நேரம், அவ்வளோதான். இதை முழுக்க முழுக்க நெய்யிலே கிளறணும்னு நினைக்கிறவங்க அதுவும் பண்ணலாம். 1/2 கப்பு பருப்புக்கு 1/2 கப்பு நெய் சரியா இருக்கும். இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயாச்சு. இது ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தை எடுத்துக்கலாமா? இது ஆக்சுவலாக ஒவ்வொரு கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து மறக்காது இல்லைங்களா? இந்த ஆடி கும்மாயம் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடணும்னு ஆசையை தூண்டும். பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெமினி வாசன் ஐயா அவர்கள் வீட்டில் வந்து கொலு வைப்பாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அம்மா. அந்த கொலு வீட்டில் அவங்க கொடுத்த ஒரு புட்டு இன்னமும் என்னால் மறக்க முடியாது. அந்த ஃப்ளேவர் அந்த அத்தனை வயசுலேயே எனக்கு அவ்வளோ இன்னமும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் அந்த புட்டு. அந்த பொம்மையெல்லாம் பார்த்தது ஞாபகம் இருந்தாலும் அந்த புட்டு இன்னைய வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சாஃப்டாக பிரமாதமாக இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் மறக்க முடியாதுங்கிறதுல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடங்கும். அது சின்ன வயசு பெரிய வயசு எதுவாக இருந்தாலும். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இனி அடுத்தது கூடவே நல்ல அந்த மினி அடைன்னு சொன்னேன் இல்லையா, சுரக்காய் அடை அது போட்டு. இந்த மினி அடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மினி அடை சுரக்காய் அடை. அந்த சுரக்காய் அடையை பண்ணணும் இல்லையா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் அடை செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/2 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், காய்ந்த மிளகாய் 8 முதல் 10 வரை, எல்லாவற்றையும் ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1 கப், சுரைக்காய் ஒரு துண்டு துருவிக்கொள்ளவும். கொத்தமல்லி சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குற இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசின்னு கொடுத்துருக்கேன். இந்த புழுங்கல் அரிசி வந்து இட்லி அரிசியாகவும் இருக்கலாம், சாப்பாடு அரிசியாகவும் இருக்கலாம். இட்லி அரிசி எடுத்துட்டாலும் நமக்கு தாராளமாக போதும். இப்போ அரிசி 1 பங்குன்னா நமக்கு அந்த பருப்பெல்லாம் கலந்து 1.5 பங்கு வரணும். அந்த அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, இதை உளுந்து தான் நான் சேர்க்கலை, என்னென்னா சுரக்காய் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வைக்கும் போதே ஒரு 8லேருந்து 10 மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த. எனக்கு இது கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். மிளகாயை மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது இந்த சுரக்காயும் சேர்த்து இதில் நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு மற்றதெல்லாம் கலந்து அப்புறமா தான் நம்ம அடை ஊற்றணும். இது நல்லா ஊற வச்சுருக்கேன், ஊறிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து அரைச்சிட்டு சுரக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்தேன். சுரக்காயும் துருவி வச்சாச்சு. இப்போ இந்த சுரக்காய் துருவல் கேட்டிங்கன்னா நான் ஒரு சின்ன துண்டாக காமிச்சிருந்தோம். அதை நீங்கள் துருவிட்டு 1 கப்பு வர மாதிரி அளந்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாவு அரைச்சாச்சு. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் இது வந்து அந்த கரகரப்போடு இருக்கணும், அந்த கொரன்னு அரைச்சி தான். இதில் வெங்காயத்தை, இப்போ வெங்காயத்தை நான் அப்படியே போட மாட்டேன். இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கையில் அப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. பொடியை நறுக்கிட்டு பிசைஞ்சு விட்டால் அது பரவலாக வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை அது மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிர்ந்து தனித்தனியாக இருக்கிறதுனால பரவலாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெட்டி போடுறதுனாலும் போடலாம். ஆனால் இந்த கிள்ளி போடும்போது அது கொத்தமல்லி ஆட்டும் கருவேப்பிலை ஆட்டும் ஒரு நல்ல வித்தியாசமான ஃப்ளேவர். இதே வாசனை கொஞ்சம் அதிகம். ஸ்பெஷலாக அடைனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி தானே சுட்டு எடுப்போம். இதுவும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப மொறுன்னு வரும்னு நான் சொல்ல முடியாதுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் இந்த அடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அடுத்தது அதோட கூட கொஞ்சம் வெண்ணெய், வெல்லம் இதெல்லாம் வச்சுக்கலாம். உப்பு காரமாக இருக்கிற ஏதாவது ஒரு ஊறுகாய் தான் பொதுவாக அந்த அடைக்கே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உமிழ்நீரை சுரக்க வச்சு இது வந்து அந்த சாப்பிட்ற அடை ஜீரணமாயிடும் சீக்கிரம். அதனால் அதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பா, அப்போ தான் சைட் டிஷ்ஷும் நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த உப்பு காரம் புளிப்போடு சாப்பிடும்போது இந்த அடையோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம், வெண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும் இதோட. இப்போ இது திருப்பி போட்டுடலாமா? நிதானமான தீயில் நல்லா வெந்து வரணுங்க. ஏன்னா நம்ம இது எதையுமே உள்ளே இருக்கிற பொருளை வந்து நம்ம நல்லா வேகக்கூடிய பொருள் எதுவுமே வேக வச்சு அந்த மாதிரிலாம் சேர்க்கலை.
ஸோ இது நல்ல நிதானமாக அந்த அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக நான் வந்து அம்மா வீட்டிலலாம் வந்து எனக்கு இந்த அடை எல்லாம் போட்டு ரொம்ப இதுவாக பண்ண மாட்டாங்க. இட்லி, தோசை, என்னைக்காவது ஒரு நாள் சப்பாத்தி, பூரி, அதுதான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா பெரிய குடும்பம். பட் இதெல்லாம் வந்து நான் இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்து தான் பழகினேன். அதுவும் குறிப்பாக ஏற்ற வீட்டில் இந்த மாமி வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லை 2 பக்கமும் போட்டுட்டு அந்த அடையை வந்து நல்லா திருப்பி 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 விட்டு அதை ஒவ்வொரு தடவையும் திருப்பும் போது லேசாக எண்ணெய் விட்டு ஒரு மாதிரி முறுமுறுன்னு சுட்டு தருவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ஒரு மிளகா அப்படி வைப்பாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த அடையும், அந்த சுட்டு சுடு அடையும் ஒரு முறுமுறுப்போட ஒரு இட்லி மிளகா பொடியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஊறுகாலாம் இருந்தால் கூட இன்னமும் அந்த மிளகா பொடி எனக்கு மறக்காது. அதை நல்லா முறுமுறுன்னு 2 பக்கம் வேக வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து பச்சரிசி சேர்த்து பண்ணுற அடை, பட் இந்த அடை வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அதுவும் சொரக்காலாம் வேறு சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டோம். அது நல்லா வேகணும். வேகிறது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பெரிய குடும்பங்களில் பெரும்பாலும் நிறைய குடும்பங்களில் இட்லி தான் காலையில் டிஃபன் வந்து இட்லி. அது அந்த பழகின நாக்குக்கு இன்னமும் அந்த இட்லியை தான் தேடும். இதில் வேடிக்கை என்னென்னா அப்போல்லாம் வந்து கிரைண்டர்லாம் கிடையாது. நான் கல்யாணம் ஆகி போயிட்டு கூட எனக்கு கிரைண்டர் அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய கிரைண்டர் இருந்தது. ஏன்னா பெரிய குடும்பம், ஒரு நாளைக்கு 30-35 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால பெரிய கிரைண்டர் அம்மாலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. சின்ன கிரைண்டர்லாம் அப்போ இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே கல்யாணம் ஆகி வரும்போது அந்த கிரைண்டர்லாம் கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் மாவாட்டணும். அந்த சமையல்காரர் இருப்பார், அவர் சமையல் பண்ணுறவர் வந்து மாவாட்டிடுவார். கூட வேலை செய்கிறவங்க அந்த ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. அதே வந்து சமையல் பண்ணுறவர் இல்லை, இந்த உதவி பண்ணுறவங்க இல்லைன்னா அவ்வளோதான். நானும் என் கணவரோட அண்ணி 2 பேரும் சேர்ந்து அதை மாவு ஆட்டுவோம். எனக்கு அது முன்ன பின்ன ஆட்டியும் பழக்கம் கிடையாது. அந்த மாவு ஆட்டி எடுக்கிறதுக்குள்ளே நான் ஏதோ ஒரு பெரிய வீரகாரியம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். ஆனால் மறுநாள் அதில் இட்லி சுட்டு சாப்பிடும்போது பார்த்தா, ஆஹா நம்ம ஆட்டின மாவு எனக்கு இட்லி பிரமாதமாக இருக்கேன், அது எப்படி இருந்தாலும் இட்லி பிரமாதமாக இருக்கேன்னு தான் தோணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு வருத்தமான விஷயமும் சொல்லணும். இந்த கிரைண்டர் அப்படின்னு வந்து அதை அரைச்சி அதெல்லாம் எடுத்தது போக இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் மாவு வாங்கி பண்ணுறாங்க. அது இன்னும் வருத்தமாக இருக்கும். ரெடிமேடாக வாங்குறது ஒரு பக்கம், இட்லியோ தோசையோ. ஆனால் அதை மாவு வாங்கிறத விட ஒரு 2 கப்போ 4 கப்போ நாம் போட்டு அரைச்சி அதை கரைச்சி வச்சு அதில் இட்லி பண்ணோம் அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். நிறைய பெரும்பாலான இடங்கள்ல நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் சில இடங்களில் கேள்விப்படும்போது அதை இது கலந்துருக்காங்க, அது இதுங்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கி தான் இருக்கவே இருக்குது கிரைண்டர். நாம் சுற்றுறதுக்கு பதிலாக அது சுற்றிக்குது. நம்ம அள்ளி கழுவுறது ஒன்று தான் நமக்கு வேலை. அதுவும் பத்தாததுக்கு மிக்ஸி டக்குன்னு தட்டி விட்டால் அது ஒரு சட்னி கிட்னி எல்லாம் ரெடியாக செஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து இது கொஞ்சம் 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 பழக்கிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி அப்போல்லாம் தோசையெல்லாம் சுட்டாங்கன்னா இளம் தோசை அப்படின்னு ஒன்று அம்மா பண்ணுவாங்க. அந்த இளம் தோசை பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு 100 தோசை எடுக்குனா கூட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரம் தான் வரும். அந்த ஒரு தோசையை பிரித்து எடுக்கிறது கூட கஷ்டம். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒருத்தர் கட்டாயம் 8லேருந்து 10 தோசை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கரண்டி மாவில் அவ்வளோ பெரிய தோசையை, அதுவும் ஒரு காம்பஸை வச்சு வரைஞ்சா கூட அவ்வளோ அழகாக அந்த சுத்தல் வளவு வராது. அவ்வளோ அழகாக அது போடுவாங்க அந்த தோசையை. 1 செகண்ட் வேக வச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு நல்ல அந்த நாள் நான்வெஜ் சாப்பிட்றது, நான்வெஜ் குழம்பு தண்ணியாக வச்சுப்பாங்க, அல்லது ஒரு தண்ணி குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இந்த இளந்தோசையை பற்றி பேசுகிற போது காமராஜர் ஐயா ஞாபகம் எனக்கு வரும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த இளந்தோசையும் அதோட கூட தலைக்கறி குழம்பும். அவங்க வந்து ரொம்ப இஷ்டமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு அறிஞர் அண்ணா ஐயவர்களும் சரி, காமராஜர் ஐயாவும் சரி, 2 பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அம்மா வந்து கீழே உட்காந்து ஒரு ஸ்டவ், அப்போல்லாம் கேஸ்லாம் ரொம்ப கிடையாது, ஸ்டவ் தான். அந்த ஸ்டவ்வில் அந்த தோசையை ஊற்றி ஊற்றி மாடிக்கு அனுப்புவாங்க. மாடியில் அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். அந்த தலைக்கறி குழம்பும் அந்த தோசையும் அவர் அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க. அப்போ சில நேரங்களில் காமராஜர் ஐயா வந்து சொல்லி விடுவாங்க, அந்த தோசையும் குழம்பும் பண்ணி அனுப்ப சொல்லி. அம்மா அப்படியே சந்தோஷத்தில் அதை பண்ணி அனுப்புவாங்க. சின்ன வயசு பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்போது அது ஒரு சுக அனுபவம் தான். இன்றைக்கி உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அடையும் இப்போ திருப்பிடலாம். சமையல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட அனுபவத்தை வச்சு குழந்தைங்களுக்கு குக்கரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்து இதில் வந்து 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, அதாவது காலேஜ் முடித்தவங்க, புதுசாக வேலைக்கு போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வருவாங்க. அதில் வந்து நான் அந்த வயசுலேருந்து கற்றுக்கிட்டதுனால இந்த சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தோன்ற நிறைய விஷயங்களை நான் வந்து
வகுப்புலேயே கொண்டு வந்தேன். எப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு கடலை பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் எதுக்கும் எந்த வித்தியாசம் தெரியாது. ரவைனா ஒன்று தெரியாது, மாவை பற்றி தெரியாது, அரிசியில் எது புழுங்கரிசி பச்சை அரிசி இது எதுக்கு பயன்படுத்துவாங்க எதுவும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேயே என்னோடதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் எப்படி மாட்டுறது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, கேஸ் அடுப்பு எப்படி வச்சுக்கிறது, அடுத்தது இந்த புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி இதெல்லாம் ஒரு கிண்ணங்களில் வச்சுட்டு குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்வேன். இது எதுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து அவங்க சொல்லும்போது தான் நமக்கு, ஏன்னா இதெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் தெரியணும், ஏன்னா எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறதுனால என்னோடய வகுப்பில் அதெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு குழந்தைய வந்து அடுப்பில் வந்து நான் தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றணும், அடுத்து நீங்கள்லாம் ஊற்றணும், எல்லோரும் ஊற்றுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணேன், தோசையை ஊற்றி காமிக்கும்போது ஒரு குழந்தைகிட்ட தீயை குறைச்சி வச்சுட்டு, நீ கொஞ்சம் பார்த்துக்கோமா அதை வந்துடுறேன், அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்டாங்கன்னு பக்கத்தில் போயிட்டு மேக்ஸிமம் ஒரு 30-40 செகண்ட் இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ என்னன்னு கேட்டு இப்படி வரதுக்குள்ள அந்த பொண்ணு இப்படியே கை வச்சு இப்படி நின்று பார்த்தே இருந்தா. தோசை கருகிட்டு இருந்தது. என்னம்மா எடுக்கக்கூடாது தானே, நீங்கள் தான் என்னை பார்த்துக்க சொன்னீங்களே அதனால் பார்த்துக்கிட்டேன். இந்த விஷயமும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்த குழந்தைங்க சமையல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் குக் ஆகிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ இந்த அடை ரெடி ஆகிடுச்சு. நான் பேசி அடையை வேக வச்சுட்டேன். இப்போ அடையை எடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகே, ரெடியாக இருக்கும். இப்போ கீழே இருக்கிற அடை நல்லா சூடாக இருக்கும். அவ்வளோதான். சுட அடை அதோட கூட குக்கரை ரெண்டும் ரெடி ஆயாச்சு. சாப்பிட என்ன சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அது ரெண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக நேர்களான நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எங்களுக்கு உங்களோட கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.